மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் ஆண்களுக்கு ஏற்படுகிற பலதரப்பட்ட பிரச்சனைகள், ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன், விந்து முந்துதல், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி வரைப்படைய முடியாத தன்மை போன்றவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் மூலமாக ஏற்படுகின்ற, அதாவது பாதுகாப்பற்ற பாலியல் உறவுகள் மூலமாகவோ அல்லது திருமணத்திற்கு வெளியேயான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் பாலியல் உறவுகள் மூலமாகவோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியும், அந்த நோய்கள் எவ்வாறு ஆண்களினுடைய பாலியல் வாழ்க்கையை, செக்ஷுவல் லைஃபை பாதிக்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நான் போன முறை நிகழ்ச்சியில் இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற நோயை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமானது இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த சிஃபிலிஸ் நோய் ஒரு ஆணுக்கு அவர் திருமணத்துக்கு முன் பல பெண்களுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்றார். பாதுகாப்பற்ற, ஆணுறை அணியாத அல்லது கொண்டம்ஸ் பாவிக்காத பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டிருந்த பிற்பாடு அவருக்கு இந்த சிஃபிலிஸ் நோய் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் அதற்கு முறையான சிகிச்சை பெறவில்லை என்றபடியினாலே அவர் திருமணத்துக்கு பிற்பாடு தன்னுடைய மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவருடைய மனைவிக்கும் இந்த சிஃபிலிஸ் நோய் ஏற்படும். அதாவது சாதாரணமாக இந்த சிஃபிலிஸ் நோய் ஒருவருக்கு ஏற்படுமாக இருந்தால் 50 வயசுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு நாங்கள் டேப்லெட்ஸ், அதாவது குளுசை மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். 50 வயசுக்கு முற்பட்டவர்களுக்கு நாங்கள் ஊசி மூலமாக, இன்ஜெக்ஷன் மூலமாக அவருக்கு நாங்கள் இந்த பென்சடின் பென்சிலின் எனப்படுகிற ஒரு ஊசி மருந்தை நாங்கள் அவருக்கு ஏற்றுவோம். சாதாரணமாக 3 முறை இந்த ஊசி மருந்துகள் ஏற்றப்பட வேண்டும், ஒரு கிழமை விடுமுறையில். அதாவது முதல் ஒரு கிழமை போட்டு, இப்போ இன்றைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று எடுத்தால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஊசி போட்டு, அடுத்த வெள்ளிக்கிழமை 2வது ஊசி போட்டு, 3வது ஊசியை அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் போட வேண்டும். சாதாரணமாக 3 ஊசிகளை நாங்கள் போடுகிறோம். அதே நேரத்தில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் அதற்குரிய குளுசை மருந்துகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே இந்த சிகிச்சையை ஒரு ஆண் ஒழுங்காக பெறாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், அவருடைய உடலிலேயே இந்த சிஃபிலிஸை ஏற்படுத்துகின்ற இந்த ட்ரிபனீமா பலிடம் எனப்படுகின்ற அந்த கிருமிகள், இந்த ஸ்பைரோகீட்ஸ் எனப்படுகிற கிருமிகள் அவருடைய இரத்தத்தில் இருந்து அவர் திருமணம் முடித்த பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், அவர் தன்னுடைய மனைவியுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற போது அவருக்கு இந்த கிருமிகள் போகும். மனைவிக்கு போய் என்ன நடைபெறும் என்றால், மனைவி அந்த நேரத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறார். கர்ப்பம் தரித்திருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார ஸ்தாபனம் உலகம் முழுவதும் வச்சிருக்கிற கிரமத்தின்படி, நியமத்தின்படி, ஸ்டாண்டர்டைஸின் படி ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கின்ற போது அந்த பெண் அவருடைய கர்ப்பம் தரித்து 6 கிழமைக்குள், அதாவது 6 வீக்ஸ், 6 கிழமைக்குள் அவருடைய இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக நாங்கள் பரிசோதிப்பது என்னவென்றால், VDRL இரத்த பரிசோதனை, TPPA எனப்படுகிற இரத்த பரிசோதனை, HIV-க்குரிய இரத்த பரிசோதனை. உலகம் முழுவதும் இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே, இலங்கையை பொறுத்த மட்டிலே 100க்கு 100% இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் HIV உடனோ அல்லது சிஃபிலிஸ் உடனோ பிறக்கின்ற பிள்ளைகள் இலங்கையிலே மற்ற நாடுகள் ஒப்பிடுகின்ற போது மிக 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 குறையும். அது நாங்கள் மிகவும் ஒரு ஆடம்பரமாகவும் ஒரு சந்தோஷத்துடன் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம். எனவே உலக நாடு முழுவதும் இந்த WHO சட்டத்தின்படி அனைத்து பெண்களும் கர்ப்பம் தரிக்கின்ற போது 6 கிழமைக்கு முதல் VDRL, TPPA, HIV-க்குரிய சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
எனவே இந்த சோதனையை நாங்கள் அந்த கற்பந்தரித்திருக்கிற தாயிலை மேற்கொள்ளுகின்ற போது அவருக்கு என்னென்று வரும், கணவருக்கு சிபிலிஸ் இருக்கிறது, மனைவிக்கு தெரியாது, திருமணம் முடித்த பிற்பாடும் தெரியாது, திருமணம் பிடித்த முதலும் தெரியாது, உடனடியாக அவருக்கு என்ன ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவ் எனப்படுகின்ற ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதன் பிற்பாடு இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை ஒரு வைத்தியர் போய் காட்டுகின்ற போது வைத்தியர் சொல்லுகிறார், குடும்பத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் அதன் பிற்பாடு ஏற்படுவதை நாங்கள் வைத்தியசாலையிலே அன்றாடம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் ஆண்களுக்கு நாங்கள் கனிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து பல பேருடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வார்கள். சில பேர் சொல்வார்கள், நான் டாக்டர், உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் முழுவதும் சென்று நான் பெண்களுடன் இருந்திருக்கின்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த பாலியல் நோய்களில் சில நோய்களை உலகம் முழுவதுமே எங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே கிளமீடியா ட்ரெக்கமோட்டிஸ் எனப்படுகின்ற ஒரு நோய் இருக்கின்றது. அது எங்களுடைய நாட்டிலே இன்னும் சோதிப்பதற்குரிய பரிசோதனைகள் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், இரத்தத்தை எடுப்பு நாங்கள் சிங்கப்பூருக்கோ அல்லது இந்தியாவுக்கோ அனுப்புகிறோம் இரத்தம் பரிசோதனை செய்வதற்காக. இதற்கு மேலதிகமாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாலியல் நோய்கள் இருந்தாலும் உலகம் முழுவதுமே இந்த பாலியல் நோய்களை கண்டுபிடிப்பதற்குரிய வசதிகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. 100% எல்லா நோய்களையும் கண்டுபிடிக்க முடியாது. என்றபடினாலே தான் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்குரிய சிகிச்சை முறைகளை நாங்கள் அளிப்போம். எனவே தான் நீங்கள் திருமணத்துக்கு முதல் எத்தனை பெண்களோடு இருந்தாலும் பரவாயில்லை, கட்டாயமாக உங்களுடைய திருமணத்துக்கு முதல் ஒவ்வொரு ஆண்களுக்கும் திருமணத்துக்கு முதல் நீங்கள் இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நோய்கள் இருந்தால் திருமணத்துக்கு பிற்பாடு நான் முதல்ல சொன்னது போது உங்களுடைய மனைவியுடன் ஒழுங்காக இருக்க முடியாது. ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் அல்லது ஒரு ஃபேமிலி செக்ஸ் ஒர்க், அதாவது ஒரு பாலியல் தொழிலாளியுடன் இருப்பது வித்தியாசம், ஒரு மனைவியுடன் இருப்பதற்கு விட சரியான வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனைவியுடன் இருப்பதை போல நாங்கள் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கோடு இருக்க முடியாது. இந்த பாலியல் தொழிலாளிகள் மிகுந்த உற்சாகத்தையும் மிகுந்த ஊக்குவிப்பையும் எங்களுக்கு கொடுக்கின்ற போது எங்களிடம் இருக்கின்ற இந்த பாலியல் பிரச்சனைகள் வெளியிலே தெரியாது. ஆனால் அதை நாங்கள் ஒரு மனைவியுடன் போய் இருக்கின்ற போதுதான் அந்த பிரச்சனைகள் பாரதூரமாக வெடிக்கும். என்றபடியினால் இப்படிப்பட்ட ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் சொல்லி அதற்குரிய உரிய சிகிச்சையை பெற வேண்டும். காலம் தாமதிக்காதீர்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் அதே நேரத்திலே நான் சொன்னது போல மனைவி கர்ப்பம் தரித்தால் அவருக்கு தெரியாது, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் ஒரு சிஃபிலிஸ் நோய் ஏற்படும். அதை நாங்கள் பரம்பரை சிஃபிலிஸ் நோய் அல்லது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் என்று சொல்லுவோம். அது ஒரு பாரதூரமான பிரச்சனையை பிறக்கின்ற பிள்ளைக்கு ஏற்படுத்தும். அந்த பிள்ளை ஒரு தனி நபராக அந்த சமுதாயத்தில் நடமாட முடியாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். என்றபடியினால் இப்படிப்பட்ட ஆண்கள் திருமணத்துக்கு முதல் தங்களை பரிசோதித்து பார்ப்பது மிகுந்த நல்லமையாக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சாயினை அல்லது பெல் சாயினை அமுழ்த்தி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவரும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.